ஐயோ அது கூட விடுறது இல்லையா? இவனை நம்பி தெருவில் இறங்கி வாய் வேற விட்டுட்டு இவனுக்கு மூஞ்சில அப்படி எப்படி முழிப்ப? அண்ணா மானமே போச்சுண்ணா. டேய் நான் எக்கட கட்டு போறேன். ஒரு அப்பனா சொல்றேன், உன் நன்மைக்கு சொல்றேன். உனக்கு இந்த கம்பெனி வேண்டாம் ஜாமி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு 5 வருஷமா இந்த வார்த்தை என் காதுக்குள்ள நுழைய கூட விடுறது இல்ல. பாரு பூட்டிருக்கேன். இப்படி எவ்வளவு வேண்டாம் சொல்லி சொல்லி என் லைஃப ஸ்பாயில் பண்ணிருப்ப தெரியுமா? நீ ஸ்கூல் படிக்கும் போது பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய ஆளா வந்து கோயம்புத்தூர் கோவால ஒருத்தக்கே சவால் வர்றதுக்கான சான்ஸ் எனக்கு இருந்ததியா? விட்டியா நீ? புள்ள பத்தி வச்சிருக்க தேட்டர் முன்னாடியே திருட்டு விசிறி வைக்கிறான். குடும்பத்தோட உள்ள போயிடும். சாக்கர். காலேஜ் படிக்கும் போதே டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு புரட்சி பண்ணி ஹைப்பர் லூப்புக்கே சவால் விட்டுருக்க வேண்டியவன். விட்டியா நீ? கேமரிப்பா உனக்கு பொழைக்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? ஏண்டா காலையில பசங்களை ஸ்கூல்ல இறக்கி விடுற, திரும்ப சாயந்தரம் தான் கூப்பிடுற. ஆமா. நடுவுல பஸ் 8 மணி நேரம் சும்மா தான் நிக்குது. ஆமா. அந்த கேப்ல நம்ம ஏன் இந்த வண்டி எடுத்து வாடகை கொட்டக்கூடாது? யோசிக்காத, பெரிய ஆளாக முடியாது. மாட்டிட்டுனா என்னை நம்பு வெறிப்பா. ஒரே வருஷத்துல உன்னை இந்த பஸ்ஸுக்கே ஓனர் ஆக்குறேன். மகனே மணி இப்ப 3:30 இப்ப கிளம்புனா கரெக்டா ஸ்கூல் ட்ரெயின் போயிடலாம். போயிடலாமா? பெரியப்பா 4300 தான் வசூலா இருக்குது. எப்படி பிரிப்ப? மேக்ஸ் தெரியுமா உனக்கு? இன்னும் ஒரு மணி நேரம் ஓட்டுவோம். உனக்கு 2500, எனக்கு 2500. என்னங்கிற? ஓகே எடு வண்டிய. ரைட் ரைட். ஐயா டிரைவர் எங்க இருக்க? ஸ்கூல் பஸ் முடிய எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்றாங்கல்ல. ஒன்னையும் காணும் பஸ்ஸையும் காணும். ஐயா ஐயா பொள்ளாச்சியில் இருக்குங்க ஐயா. பொள்ளாச்சியில் இருக்கியா? இப்ப வராது ஐயா. ஒண்ணு பண்ணு, பஸ்ஸை கொண்டு நிறுத்திட்டு கீ கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. ஐயா அது மட்டுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி டெலிகம்யூனிகேஷன்ல மிகப்பெரிய ரெவல்யூஷன் பண்ணிருக்க வேண்டியது. அப்ப என்னாச்சு? ஃப்ரீ சிம், 100 rupees டாக் டைம், ஒன்லி ஐடி ப்ரூஃப் நீடட். பா என்னதுங்க? சக்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போறோம்ப்பா. ரேஷன் கடை எங்க வச்சிருக்கீங்க? சமையல் கட்டு அலமறையில தான் இருக்கு, எடுத்துட்டு போ. அப்படியா? சரி. பொறுப்பான பையன். அண்ணா 50 சிம் கொடுங்கண்ணா. சார் சிம் 50 ரூபா டாக் டைம் 100 ரூபா சார். சார் சிம் 50 ரூபா டாக் டைம் 100 ரூபா சார். சார் சிம் 50 ரூபா டாக் டைம் 100 ரூபா சார். வாங்கிக்கங்க சார். சார் வித் நோ ஐடி ப்ரூஃப் சார். சார் சிம் 50 ரூபா டாக் டைம் 100 ரூபா சார். சிம் 50 ரூபா டாக் டைம் 100 ரூபா சார். சார் சிம் 50 ரூபா டாக் டைம் 100 ரூபா சார் வித் நோ ஐடி ப்ரூஃப் சார். சார் நம்பி வாங்குங்க சார். எங்க அப்பா தான் தங்கமான மனுஷன். வாங்குங்க. பெருமாள் சொல்லுங்க சார். நீ தானே பெருமாள்? ஆமாங்க. நடையா ஸ்டேஷனுக்கு சார் எதுக்குங்க? ஏன்யா மிகப்பெரிய மத கலவரத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இங்க வந்து கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்கியா? சார் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க சார். அக்யூஸ்ட் 20 பேர்த்தோட சிம் மும்பைல இருந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கலவரத்துக்கு தலைமை தாங்கிட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்கியா? தடயத்தோட பிடிச்சி நடையா ஸ்டேஷன். சார் 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 எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். டேய் மாமனே, நான் மட்டும் வெளியில வந்தேன்னு வையே, உன் கொடல உருவி மாலையா போட்டு உன்னை பீஸ் பீஸா காவிட மாட்டான். டேய் டேய் அன்னைக்கு என்ன டெத் ரிட்டன் பண்ணி ஊரை விட்டு ஓட வச்சுட்டேன். ஐயோ அதை ஞாபகப்படுத்தாத. லாஸ்ட் லெக் ஆஃப் லைஃப்ல இருக்கனே. நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்? முடிவு பண்ணி வை. நான் டாக்குமெண்ட்ஸோட வருவேன். சைன் போடு. இப்பவும் சொல்றேன் சாமி, இது உனக்கு வேண்டாம். கையெழுத்த போடு. ஏண்டா கம்பெனி வீடு ஒன்றா இருக்குது, அதையும் இடிச்சு போயிட்டீங்கன்னா உங்கள் ஒப்பனை எங்கடா அதுங்க வா? ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மேம்பாலத்துக்கு அடியில் அத்தனை இடம் இருக்குது. போய் கோயம்புத்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. 25 வருஷத்துக்கு முன்னால் நானும் உங்கள் அம்மாவும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போனோம்.
அப்போ கவுண்டரில் 2 டிக்கெட் இல்லைன்ட்டான். அந்த 2 டிக்கெட்டு மட்டும் அன்னைக்கு கிடைச்சிருந்தா பேனாவை கொடு. வரேன்னா ஓ, இடிக்கிற கால் வந்தாச்சா? யாருங்க? என்ன வேணும்? இந்த கம்பெனியோட முதலாளி யாருங்க? நான் தான். என்ன? அப்போ நீ தான் எனக்கு வேணும். உங்கள் அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அது திருப்பி கொடுறா. ஏங்க, எங்க அப்பாவுக்கு நீங்க கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட வாங்க சொல்லி உங்ககிட்ட லெட்டரா போட்டிருக்காரு அவரு. உங்கள் அப்பா என்கிட்ட லெட்டர்லாம் போடல கண்ணா, போஸ்டே போட்டிருக்காரு. இன்று முதல் எனக்கும் என் கம்பெனிக்கும் கம்பெனியை வைத்து வாங்கிய கடன்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடன் கொடுத்தவர்களுக்கும் எனக்கும் ஒட்டுறவும் இல்லை. என்னிடமிருந்து வர வேண்டிய ₹1 கூட என் மகனை அணுகவும். இனி இந்த கம்பெனியும் கம்பெனியை வைத்து வாங்கிய கடனும் அவனுடையது. எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? அது கிடக்குது கோடி கணக்குல. என்ன மாதிரி உங்க அப்பா பல பேட வாங்கியிருக்கிறாரு. இந்த போஸ்ட பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வருவான் பாரு. யாருப்பா அந்த கம்பெனி ஓனரு? விருதுப்பட்டிக்கு போற சனின்னு ஒருத்த வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னா நானும் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இந்த நாய் என்னைய பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி ப்ரொவோக் பண்ணிட்டான். அதுதான் சனியை செத்துணிச்சு போன்னு சொல்லி சைனை போட்டு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கையில வச்சுட்டு அவனை பத்தி என்னடா பேச்சு? விட்டு தள்ளுறா. விக்காந்து சொல்றா. Grammarly Business offers AI-powered writing assistance for your enterprise needs. Thousands of teams trust Grammarly Business to help them improve productivity and increase customer satisfaction. நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. ஐரிஷ்மேன் படம் பார்த்தான்ல, அவன் மென்டல் மார்டின் டாஸ்கஸ் அவரோட படம் தான். படத்தை 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காரா. 40 நிமிஷம் முடிச்சிருக்கலாம் படத்தை. ஒரு சூப்பர் மேட்டரா. என்னடா சீக்கிரம் வாடா, சொல்றேன் சூப்பர் மேட்டரா. என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம்ல, அவார்டு வினிங். அத ஷார்ட் ஃபிலிம் சொல்லாத, ஷார்ட்னு சொல்லு. தேவையில்லாத ஷார்ட். அது ஏதோ ஒன்றா, அவன் எங்க மாமாட்ட போட்டு காமிச்சடா. பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரா. அதை பத்தி இம்ப்ரெஸ் ஆனாரா? டேய், அதுல நீ சொன்னில ஒரு சோசியல் மெசேஜ் சேவ் வாட்டர், அதுல தான் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. 5000 ரூபாய் தரேன் இருக்காரு. ஒரு டெலிஃபிலிம் ஏதோ இருக்காம, அது உங்களுக்கு தெரியுமா? டெலிஃபிலிம். அதை மட்டும் நல்லா எடுத்து கொடுத்தோம்னா ஒரு பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்றாராமடா. அது திரும்ப வருது. எது திரும்ப வருது? என் க்ரூவுக்கு இழந்த சக்தி திரும்ப வந்துருச்சு. ப்ரோ, ஹீரோ நானும் நடிச்சிடறேன் ப்ரோ. இங்கே பாருங்க, ஹீரோ மட்டும் கிடையாது, அண்ணன், தம்பி, அக்கா ரோல், அம்மா ரோல், பிரெக்னென்ட் ஒய்ஃப்ல ரோல் இருந்தால் கூட நானே நடிச்சிருக்கேன். ப்ரோ 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 அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. நம்ம மணிரத்னம் படத்தை அப்படியே எடுத்து அழகா டெக்கரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். எண்ட்ல சேவ் வாட்டர்னு சொல்லி முடிச்சிடலாம். அதான் முக்கியம். இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் ஆயிரேன்டா. சூப்பர் ப்ரோ. ப்ரோ கம்முனு ப்ரோ. டேய், மியூசிக் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்னடா தெரியணும்? டெய்லி ஒருத்தர் மியூசிக் வச்சுட்டு இருக்காரு வீட்டு பக்கத்துல, ஜன்னல் ஒருத்தர். நான் கேட்கல. டேய், அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கும்டா கவி, இதெல்லாம் பத்தாதுடா. ஏய், யாருக்கும் என்னென்னமோ வாய்ப்பு தரேன். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, தர மாட்டேடா. கொடுங்க ப்ரோ. சரி, பண்ணி தொலை. ஆனா பெஸ்ட் குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. படத்தோட டைட்டில் என்ன வைக்கலாம்? வாட்டர் வெளியிடை வித் வேலு கார்த்தி. அருண், நம்ம டெலிஃபிலிம்க்கு லாஸ்ட் படம் நோலன் வந்து ஒரு ஐமேக்ஸ் மெத்தட்ல பண்ணியிருக்காரு. அதை நம்ம இந்த படத்துல நம்ம ஒரு டாப் குவாலிட்டியில கொடுக்கணும். சின்ன டவுட்டுங்க ப்ரோ, கேமராமேன் யாருங்க ப்ரோ? இவர்தான் ப்ரோ. இவருங்களா? இவரு வேண்டாங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ, இப்படிதான் ப்ரோ அந்த தொப்பியில வச்சுட்டு போன வாட்டி பண்ணாரு ப்ரோ. இப்படி சீன் போடுவார் ப்ரோ, வேண்டாங்க ப்ரோ. ப்ரோ அது ப்ரோ, ஆனா இவர் விட்ட வேற ஆள் இல்லைங்க ப்ரோ. சரி ப்ரோ, நல்லா பண்ணிருவீங்களா ப்ரோ? பண்ணிடுவோம் ப்ரோ. நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம், அத மாதிரி போயிடலாமா இருக்கானே. சிவா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. மனோஜ், ஒரே கேம் முடிச்சு. கேமா? இன்சோன் இந்தியாவோட பெஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம். இந்த ஆப்புக்குள்ள 70க்கு மேல கேம்ஸ் இருக்கு.
அதெல்லாம் விளையாடி நிறைய வின் பண்ணலாமாப்ல. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபயர், சிஓடி டோர்னமெண்ட்ஸ்லாம் இதுல நடக்குது. இதோட வின்சோவோட வேர்ல்ட் வார் டோர்னமெண்ட்ஸ் வேற நடக்குது. இதுல எல்லாம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நிறைய பிரைஸ் வின் பண்ணலாம். இதுல என்னன்னா முதல் 2 கேம்ஸ் எக்ஸ்க்ளூசிவா ஃப்ரீ வேற. ஃப்ரீயா விளையாடலாமே ப்ரோ. அதுதான் விளையாடி முடிச்சிட்டேன் நான். இதுல வின்சோ ஸ்டோன் ஒன்று இருக்கு. அதுல ஃப்ரீ ஃபயர், மைண்ட் கிராஃப்ட், லாஸ்ட் மொபைல் கரன்சி கேம் எல்லாத்தையும் நீங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கலாம். அதோட சேர்த்து நிறைய ஃபுட் வவுச்சர்ஸ், ஷாப்பிங் வவுச்சர்ஸ்லாம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயிக்கிற பிரைஸ்ல வின்சோ விளையாட்டுல இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம பேமெண்ட் இப்பவே டெவலப் பண்ணா 50 ரூபாய் கேஷ் போனஸ் வேற இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யார் மனோஜ்? மாப்ள அதான் சொன்னல மாப்ள, தங்கச்சியோட ஃப்ரெண்ட் மாப்ள. ஆக்டிங் சான்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆனா நம்ம படத்துல ஹீரோ ரோல் சும்மா தான் இருக்கு, அதை கொடுத்தலாம் கொடுத்தாங்க. மனோஜ், நம்ம படத்துல ஹீரோயின் ரோல் இல்லையே மனோஜ். டேய் நம்ம போன ஷார்ட் ஃபிலிம்ல மட்டும் ஹீரோயின் ரோல் இருந்துச்சா? சொரிக்கு இல்லையா? டேய் ஏதாவது பார்த்து கேட்கறவங்களுக்கு பண்ணி விடுறா. டைரக்டர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் கேட்கறதெல்லாம் பண்ணி தருவேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன்டா. அப்போ அந்த ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் சொல்லிடலாமா? ஏன்டா டிலே பண்ற? எக்ஸ்பிளைன் பண்றா. சிந்து, இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரோல். நீங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல அங்கங்க வருவீங்க, அப்புறம் படம் முடிஞ்ச உடனே எண்ட் கிரெடிட்ஸ்ல அப்படி போல்டா அப்படி வருவீங்க. வா வாவ், நானே இப்படி ஒரு போல்டா ஒரு கேரக்டர் பண்ணதாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்றேன். கண்டிப்பா நான் இத பண்றேன். சூப்பர் சூப்பர். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிகில்ல நயன்தாரா மாதிரி ஒரு சூப்பர் ரோல் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருல. மனோஜ் பெரிய பருப்புமே பேசிட்டு இருக்காரு. சிவா, நீ என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிக்கோ. கிளாப் போட்டு தான் ஐடியா பண்றேன் bro. சிவா, கிளாப் போர்டெல்லாம் வாங்க முடியாது சிவா, நீ போன்லயே நோட் பண்ணிக்கோ. டேய் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐயோ நிறுத்துடா மனோஜ். அந்த கிளாப் போர்டு அது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் ப்ளீஸ் நோட் இட் டவுன். அதையும் வாங்கிடலாம் நம்ம. ஓகே மாப்ள, ஓகே. ஓகே गाइस, எல்லாரும் இங்க பாருங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட். எதுக்குடா 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ற? காலையில 6 மணிக்கு சன்ரைஸ் ஷாட் வைக்கிறேன்டா. காலையில நாளைக்கு 6 மணிக்கு சன்ரைஸ் ஷாட். எல்லாரும் 5:30க்கு பி ஷார்ப் ஆன் டைம். லேட்டா வரவன் தயவு செஞ்சு என் செட்டுக்குள்ள வந்துடாத. அண்ணா நீங்களா? நீங்க என்ன விடிஞ்சு விடியாம இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? போருக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, டீ போட்டு தரேன், குடிச்சு சூடா போய். இன்னைக்கு ஷூட்டை நல்லபடியா முடிச்சுட்டு தான் என் நாக்குல பச்சை தண்ணியே போடும். வந்து லெமன் டீயே குடி. தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுடா. பிரதர், டைம் என்னன்னு சொல்ல முடியுங்களா? 7 மணி 7 நிமிஷம். மனோஜ், எங்கடா போயிட்டு இருக்க? நீ பார்த்தா எப்பறா தெரியுது? காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஃபுல் 5:30க்கு ஷார்ப் ஆன் டைம் சொல்லிருந்ததுல ஆல்ரெடி 7 ஆச்சு. ஆமாடா, எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த 5:30 ஆன் டைம். அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் செட்டுக்கு வராதீங்கன்னு கண்டிஷனா சொல்லிட்டீல. மனோஜ், அது ஒரு கமாண்டுக்காக சொன்னது மனோஜ். இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்கம்ல, இது கூட புரியாதா உனக்கு? டேய் அப்ப ஷூட் இருக்குதா? ரைட் ரைட் ரைட். நீ அதுக்கு தான் இங்க நின்னுட்டு இருக்கற. என்ன? சரி சரி, நான் போய் இதெல்லாம் குடுத்துட்டு நல்லா குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறேன். சாப்பிட மறந்துட்டேன். சாப்பிட்டு வந்துறேன். சாப்பிட்டு வந்து வெயிட் பண்றேன். ஃபுல் யோடா ஜெரியல் வந்து கத்தியே அசிங்கப்படுத்துறா. இங்க பாரு, ஒழுங்கா இதெல்லாம் கொண்டு போய் வெச்சிட்டு போட்டுக்கிற சட்டை வேட்டியோட இங்க வர 5 நிமிஷத்துல எல்லாரும் 5 நிமிஷத்துல இருக்கணும். கொன்றுவோம் உன்னை. ஏமாப்ல, ஹீரோயின் வேற வருவாங்க. இதே காஸ்ட்ல வந்தா நல்லா இருக்காதுல. அப்ப ஏதோ ஸ்டைலா மாத்திட்டு வந்துட்டுமா ட்ரெஸ் மட்டும். இப்படி பண்ணா டைம் டிலே ஆகும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா? சரி, எதுக்கு அப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே நின்னுட்டா வேலை நடக்குமா? இரு, டக்குன்னு போய் முடிச்சு வந்துரு. டேய், என்னடா நடக்குது ராஜேஷ்? ஏய் சில்ரா. ஃபர்ஸ்ட் மீட் மிஸ்டர் தினேஷ். எஸ்கே இருக்கார்ல, அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இவர் தான் பண்ண போறாரு. இப்போ ரீசன்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தார்ல, இவர் தான் பண்ணது. ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக மேக்கிங் வீடியோ எடுக்க வந்திருக்காரு. டேய் என்னடா சொல்ற? டேய் ஒண்ணும் இல்லடா. டேய் யாரா அவனுங்க? கலர் கலரா? ஐயோ இன்ட்ரோ듀ஸ் பண்ண மறந்துட்டேன். திஸ் இஸ் மை பாய்ஸ், அசிஸ்டன்ட் பாய்ஸ். ஓகேவா? இவங்க தான் நம்ம கூட ஒர்க் பண்ண போறாங்க. காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துறோம். அந்த எக்யூப்மென்ட்ஸ் பாத்துக்கோ. இல்ல ராஜேஷ், டைம் ராஜேஷ். ஓகே ராஜேஷ், நீ சொன்ன மாதிரி கூட்டி வந்துட்டேனா? வாடா, 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட். ப்ரோ ஏய் என்ன மாறி மாறி கொட்டை விட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? தொத்துதுடா. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். 6 மணிக்கே வைக்கலாம்னு சொன்னது யாரு? நீதானே? வர டைம் என்ன? ஏய் மாப்ள செம்ம மொடையா இருந்துடா. படுத்து தூங்கிட்டு மாப்ள. ஏங்க மொட்டைங்கறாங்க இவன். சரி வா, பிளான் பண்ண மாதிரியே சன்ரைஸ் ஷாட் எடுத்துறதுல வா. சன்ரைஸ் ஷாட் மயிரில் எடுப்பேன். அங்க பாருடா, சூரியன் செகண்ட் ஃப்ளோர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மட்டும் கோவம் வந்துரும்.
நம்ம படத்துக்கு கதையே இல்ல. என்ன ப்ரோ இப்படி மாத்தி மாத்தி கத்திட்டே இருக்கீங்க? எனக்கு தலை வலிக்குது ப்ரோ. இவன் என் ஃப்ரெண்ட் தான் ப்ரோ, பேசிக்கலாம் ப்ரோ. படம் என்ன ப்ரோ படம்? உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்? காஃபி மட்டும் குடிச்சா மதம் தான் இருக்குது. ஒரு காஃபி மட்டும் அடிச்சு வந்துரும் மாப்ள. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீ எங்க போற? இங்க வா. காஃபி குடிக்க மாப்ள. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் நடந்துக்கடா. ஏன்டா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் காஃபி குடிக்க கூடாதாடா? இங்க பாரு 2 நிமிஷத்துல அவங்க இங்க இருக்கணும். 2 நிமிஷத்துல நான் ஷார்ட் போவேன். எவன் வந்தாலும் வரலைனாலும் அவ்வளவுதான். சரி வாங்க காஃபி குடிக்கலாம். பாருங்க. ஐயோ முடியல மனோஜ். ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு எனர்ஜி போச்சுன்னா என்னதான் பண்றது? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா மாப்ள? நேரம் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இப்போ உன் கேட்டு போகல. சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சிறந்த முறையில் போட்டோ வீடியோ எடுத்து தரப்படும். மேலும் எங்களிடம் கப் பிரிண்டிங், கீ செயின் பிரிண்டிங், 2 நிமிடத்தில் பாஸ்போர்ட் புகைப்படம் ஆகியவை சிறப்பாக செய்து தரப்படும். குடும்ப புகைப்படங்கள், போட்டோ பிரேம்ஸ், வுட் பிரேம்ஸ் போன்றவை உடனுக்குடன் செய்து தரப்படும். கருப்பு வெள்ளை படம் கலர் படமாக மாற்றி தரப்படும். சினிமா துறையில் கால்பதிக்கு நினைப்பவர்களுக்கு அவுட்டோர் ஷூட், மாடலிங் போட்டோஸ் சிறந்த முறையில் எடுத்து தரப்படும். வாழ்த்து அட்டைகள், இன்விடேஷன் பிரிண்டிங், விசிட்டிங் கார்டு சிறந்த முறையில் செய்து தரப்படும்.